உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி நேயர்களுக்கு உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். மற்றொரு நன்னாளிலும் ஓய்வு நாள் பள்ளி பாட நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்கு நம் மத்தியிலே 2 போதர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த நிகழ்ச்சியின் சார்பில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நாம் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளலாமா? ஃபர்ஸ்ட் ஜோஷ்வா, ஃபர்ஸ்ட் ஜோயில், இந்த நிகழ்ச்சி சார்பில் உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த நாளினுடைய பாடத்தை தூக்குவீங்க. கர்த்தருடைய கிருபையினாலே 2வது காலாண்டில் தேவனோடு உள்ள உறவில் வளருதல் என்கிற தலைப்பின் கீழாக தொடர்ச்சியான பாடங்களை நாம் படித்து வருகிறோம். 8வது பாடத்தை இந்த நாளில் நாம் படிக்க இருக்கிறோம். பாடத்தினுடைய தலைப்பு விசுவாசம் உடையவராய் இருத்தல். மனப்பாட வசனம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமுமாய் இருக்கிறது. ஆமாம், நல்ல ஒரு அழகான ஒரு பாடம். பாஸ்டர், இந்த பாடத்தின் அறிமுகத்தை நீங்கள் சொல்லலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனோடு நாம் உறவு கொள்வது என்பது கூடாத காரியம். இந்த சிந்தனைகளை கொண்டு இந்த வாரத்தின் பாடத்தை நாம் ஆராய்ச்சி செய்யும்படியாக நாம் இருக்கிறோம். குறிப்பாக நாம் பார்க்கும்போது விசுவாசம் நம்மளுடைய வாழ்க்கையில் அனுதினமும் வளர்ச்சி அடைய வேண்டியதாக இருக்கிறது. இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே மனுஷனுடைய விசுவாசம் நாளுக்கு நாள் தோய்வடைந்து வரும் நிலைமையிலே தேவனாகிய கர்த்தர் எப்படி மீண்டுமாக அப்படிப்பட்ட மனுஷர்களோடு உறவு கொள்வதற்காக அவர் விரும்புகிறார். அந்த திட்டத்தின் பேரிலே நாம் எப்படி நம்மை ஒப்பு கொடுத்து அந்த உறவிலே நாம் இணைய இருக்கிறோம் மற்றும் அந்த விசுவாசத்தினால் நாம் இணைக்கப்படுவதனாலே இயேசுவின் விசுவாசத்தை உடையவர்களாக நாம் மாற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த வாரத்தின் பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். நல்ல ஒரு அறிமுகம். ஃபர்ஸ்ட் பாடத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு வசனமும் கூட நீங்கள் சொன்னீங்க. விசுவாச காரியங்கள் அப்படின்னாலே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இதை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம். என்ன கேள்வி அப்படின்னா, அடையாளம் கிடைத்தால்தான் நம்புவேன் அப்படின்னு இருக்கோம். நிறைய நேரத்தில் நம்ம யோசிப்பதுன்னு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நான் சிந்திச்சிருக்கேன். எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க ஆண்டவரே, அப்போ தான் நான் நம்புவேன் அப்படின்னு. இதை பற்றி வேதம் என்ன விளக்குகிறது? வேதாகமத்தில் சில இடங்களிலே ஆண்டவரே சில அடையாளங்களை கொடுத்திருக்கிறார். அந்த அடையாளங்களை வாங்குவதோ அல்லது அந்த அடையாளங்களிலோ எந்த பிரச்சனையும் கிடையாது. மாறாக நம்முடைய விசுவாசத்திற்கே இந்த அடையாளம் இருந்தால்தான் நான் நம்புவேன் என்று சொல்லுவது விசுவாசத்திற்கான பொருள் அல்ல. ஓகே, நம்முடைய மனப்பாட வசனத்தில் நாம் படித்தோம், விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமுமாக இருக்கிறது. அடையாளம் என்றாலே அது ஒரு காணப்படக்கூடிய ஒரு பொருளை குறிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே என்னுடைய விசுவாசம் ஒரு அடையாளம் இருந்தால் தான் நான் செய்வேன் அல்லது நம்புவேன் அப்படின்னு நம்ம சொல்றது வந்துட்டு முற்றிலும் தவறானது. விசுவாசத்திற்கான அர்த்தத்திற்கே எதிரானது என்று நம்ம பார்க்கிறோம். வேதாகமத்தில் இஸ்ரவேலர்களுடைய வரலாறை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். அநேக நேரங்களிலே அவர்களை குறித்து நம்ம யோசிக்கும் பொழுது, ஒருவேளை செங்கடலை கடக்கிற இடத்துல நான் இருந்திருந்தா அது எனக்கு பெரிய அடையாளமாக இருந்திருக்கும். ஒருவேளை மன்னாவை நான் தினந்தோறும் புசித்திருந்தால் அது எனக்கு பெரிய அடையாளமாக இருந்திருக்கும். நம்ம விசுவாசத்தில் உறுதியாக இருந்திருப்பேன் நம்ம சொல்லுவோம். ஆனால் இஸ்ரவேலர்களுக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேலர்களுக்கு முன்பாக எழுதி கொடுக்கப்பட்ட புஸ்தகமாக இந்த முழு வேதாகமும் இல்லை. ஆனால் நமக்கு இந்த ஒட்டுமொத்த முழு வேதாகமும் விசுவாசத்திற்கான எல்லா விதமான சான்றுகளையும் அளிக்கக்கூடிய புஸ்தகமாக இருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தை இன்னும் வளர்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நம்ம விசுவாசத்திற்கு எனக்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்று கேட்பது வந்துட்டு அது விசுவாசமாக இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இடத்துல பரிசேயர்கள் அப்படிதான் கேட்டாங்க என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது என்பது நிமித்தமாக இந்த அடையாளம் வேணும், அப்பதான் நான் விசுவாசிப்பேன் அப்படின்னா அது விசுவாசமா இருக்க முடியாது. நல்ல ஒரு பதில் பாஸ்டர். அப்போ உங்களுடைய பதில் எனக்கு அடுத்த ஒரு யோசனை என்ன வருது கேள்வி அப்படின்னா, இன்றைக்கு நமக்கு அடையாளம் தான் தேவையா அல்லது வேதாகமே நமக்கு இருக்கும் பொழுது அடையாளம் தேவையா? அது வேதாகம் இருக்கும்போது அடையாளம் அவசியமா அப்படின்றது என்னுடைய கேள்வி. பாஸ்டர் ஜோயில், உங்களுடைய பதில் என்ன? இதற்கு இயேசுவினுடைய பதில், பரிசேயர்கள் ஆண்டவரை சோதிப்பதற்காக இயேசுவினிடத்தில் ஒரு கேள்வி எழுப்பினாங்க. பாஸ்டர் சொன்ன மாதிரி அந்த வசனம் மார்க் 8:12 இருக்குது. இயேசுவினுடைய பதில், இந்த சந்ததியார் அடையாளம் தேடுகிறது என்ன? இந்த சந்ததியாருக்கு ஒரு அடையாளமும் கொடுக்கப்படுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் இந்த சூழ்நிலை பார்க்கும்போது அவர்கள் விரும்பினதை ஆண்டவர் செய்யாமல் அவருடைய சித்தத்தை ஆண்டவர் அங்கே நிலைநிறுத்துகிறவராக இருக்கிறார். அப்படி என்றால் ஏன் ஆண்டவர் அற்புதத்தை செய்யவில்லை? நமக்கு வரக்கூடிய அடுத்த கேள்வி, ஏன் பெரிய அடையாளங்கள் எதிர்பார்க்கிறாங்க? யார் பெரிய அடையாளங்களை எதிர்பார்க்கிறவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லி நாம் பார்க்கும்போது மத்தேயு 24:24 நம்ம வாசிக்கிறோம், பொய் தீர்க்கதரிசிகள் பெரிய அடையாளங்களை செய்கிறவர்களாக இருப்பாங்க. அப்போ விசுவாசிக்கிறவங்க அடையாளத்தை விரும்ப மாட்டாங்க. விசுவாசியாதவர்கள், பொய் தீர்க்கதரிசிகளாக இருப்பவங்க, சத்தியத்தில் மாய்மால போதனையை ஏற்றுக்கொண்டவர்கள், இவங்க எல்லாமே பெரிய அடையாளங்களை எதிர்பார்க்கிறவர்களாக இருப்பாங்க. மற்றும் விசுவாசம் என்பது காணப்படாதவற்றின் ஒரு நிச்சயமாக இருக்கிறது.
சரி, இது எல்லாத்துக்கும் பார்க்கும்போது ஒரு அஸ்திபாரமாக ஆண்டவர் அமைத்திருக்கிறார் பாருங்க. ஆண்டவர் நம்மை கண்ணை மூடி எதையுமே விசுவாசிக்க சொல்லவில்லை. ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாருன்னு சொன்னால் பார்க்கும்போது இவை எல்லாவற்றையும் நமக்கு வேதத்திலே நன்கு ஒரு சத்திய வெளிச்சத்தின் வார்த்தையாக நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அவைகளை நாம் கண்டறிந்தோம் என்று சொன்னால் இன்றைய உலகத்திலே நடக்கக்கூடிய சில சம்பவங்களில் நாம் பெரிய அடையாளத்தை விரும்புகிறவர்களாக அல்ல, பரலோக தேவனுடைய சித்தத்தை நாம் அந்த இடத்துல நாம் அறிந்து கொள்கிறவர்களாக நம்ம இருப்போம். நல்ல ஒரு பதில் பாஸ்டர். அப்போ அடையாளங்களை எதிர்பார்க்கிறவர்கள் ஒரு கூட்டம் இருக்க தான் செய்து என்னக்கும் அப்படின்றத பார்க்கிறோம். அதான் ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது தோமாவை பார்த்து, நீ கண்டு விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுவார். ஆமாம் ஆமாம் பாஸ்டர். அப்போ இன்னைக்கு சொல் செயல் அப்படின்னு 2 வார்த்தையை நம்ம பார்க்குறோம். சொல் மூலமாக ஒரு விசுவாசம் மக்களுக்கு வருகிறது, செயல் மூலமாக ஒரு விசுவாசம் வருகிறது. 2க்கும் வித்தியாசங்கள் என்ன? இந்த 2ஐ புரிந்து கொள்வதற்கு 2 பிரிவினரை குறித்து நம்ம படிக்க வேண்டும். 2 எடுத்துக்காட்டுகளை பாடம் நமக்கு சொல்லித்தருது. ஒரு விசுவாச கூட்டத்தார் யாருன்னு பார்த்தா இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீஷர்கள். மற்றொரு தரப்பு யாருன்னு பார்த்தா ஒரு கானானிய ஸ்திரீ. இந்த கானானிய ஸ்திரீயை குறித்து மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் நம்ம 21வது வசனத்திலிருந்து வாசிப்போம். இயேசு கிறிஸ்து திட்டமிட்டு அந்த வழியாக செல்லுகிறார், சீடர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக. இதை குறித்து எலன் ஒயிட் அவர்கள் ரொம்ப விலாவரியாக எழுதுறாங்க. இந்த சீஷர்களுடைய மனநிலையை மாற்ற வேண்டும், பிரிவினை, புறஜாதியார் என்கிற அந்த தடுப்பு சுவரை உடைக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்து ஆண்டவர் இந்த பாடங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஆனால் போகிற இடத்துல அந்த ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை குறித்து நமக்கு முக்கியமான ஒரு பாடத்தை ஆண்டவர் சொல்றார். அவர் சொல்றாரு வந்துட்டு, மேஜையில் இருக்கக்கூடிய அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போட முடியுமா அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா ரொம்ப விசுவாசமா கேட்பாங்க. அதை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது 28வது வசனத்துல சொல்றாரு, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. இப்போ நம்ம விசுவாசத்தை குறித்து படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த ஸ்திரீயினுடைய விசுவாசம் பெரியது என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்குறார். ஆனால் அதே சீஷருடைய விசுவாசத்தை குறித்து நம்ம அங்கே பார்க்கும் பொழுது, மார்க் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, அங்கே வந்துட்டு ஒரு இயற்கை சீற்றம், கடல் படகு அலைக்கழிகிற ஒரு நிலைமை. அப்போது ஆண்டவரை நாங்கள் மடிந்து போகிறோமே என்று அவங்க சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் விசுவாசம் எங்கே போயிற்று என்று சொல்லி. அப்போ நம்ம சொல்லும் செயலும் வேற வேற மாதிரி இருக்கு என்பதை இந்த 2 இது மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். நல்ல ஒரு பதில். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நம்ம படிப்போம். நேர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நம்ம நிகழ்ச்சிக்கு செல்லலாம். நேர்களே, வாங்க தொடர்ந்து படிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, அதை நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்கள். நம்ம விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து பார்ப்பதை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த 2 தரப்புடைய விசுவாசத்தையும் அவர் பார்த்து சொன்ன வார்த்தையை தான் நம்ம படித்தோம். ஒரு ஸ்திரீயை பார்த்து சொல்றாரு, உன் விசுவாசம் பெரியது. ஆண்டவர் இந்த விசுவாசத்தை எப்படி பார்க்குறாரு? வாய் வார்த்தை மூலமாக பார்க்குறாரா அப்படின்னா இல்லை. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 24வது வசனம், அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. 25, மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை. இப்போ என்னை குறித்து நீங்களோ, உங்களை குறித்து நானோ, அல்லது என்னை குறித்து நானே கூட சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் விசுவாசத்தோடு இருக்கிறேன் வாயில சொல்ற அவசியம் இல்லை. மாறாக ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். அதனாலதான் அந்த கானானிய ஸ்திரீயுடைய விசுவாசத்தை பார்க்கும்பொழுது உன் விசுவாசம் பெரியது என்று சொல்றார். சீஷர்களை பார்க்கும் பொழுது உங்கள் விசுவாசம் எங்கே, அற்ப விசுவாசிகள் என்று சொல்றார். அப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய விசுவாசத்தை இருதயத்தின் மூலமாக நம்ம என்ன வைத்திருக்கிறோம் என்பதன் மூலமாக பார்க்கிறார். நன்றி பாஸ்டர். அதில் ஒரு எலன் ஒயிட் ஒரு கொட்டேஷன் சொல்கிறாங்க. ஃபெய்த் அண்ட் ஒர்க்ஸ் என்ற ஒரு புத்தகத்தில் எழுதும்போது, வெறும் சொற்கள் அல்ல, செயலால் வெளிப்படும் விசுவாசமே தேவனுக்கு பிரியமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்மளும் இருதயத்தில் மூலமாக இந்த விசுவாசத்தை வைக்கணும் என்று பார்க்குறோம். பாஸ்டர் ஜோயல் தொடர்ந்து பார்க்கும்போது, சந்தேகம் இருந்தாலும் நாம் இயேசுவை எப்படி நம்பலாம்? ஏன்னா சந்தேகம் நிறைய வருது, இருந்தாலும் நான் ஆண்டவர் நம்பணும், நம்பி போங்கன்னா. இப்போ யார்ட்டையாவது நம்ம ஜெபம் பண்ணும்போது கேட்டோம் அப்படின்னா பாஸ்டர் மாதிரி என்ன சொல்கிறாங்க, தொடர்ந்து போங்கப்பா ஜெபம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எப்படி இதை நான் கையாளுறது? சந்தேகம் இருந்தாலும் நாம் இயேசுவை எப்படி நம்பலாம்? சந்தேகம் ஏன் இருக்கிறதுன்னு சொல்லி நாம் பார்க்கும்போது விசுவாச குறைச்சலினால் இருக்கிறது. அப்போ விசுவாசம் பலப்பட வேண்டும். விசுவாசம் பலப்படுவதற்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆண்டவருடைய வார்த்தையிலே அவன் நிலை நிற்கிறவனாக இருக்க வேண்டும். ஒன்று. அடுத்து, அந்த மார்க்கின் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படியாக வந்த ஒரு மனுஷனுடைய கதையை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். அவருடைய பிள்ளையினுடைய ஒரு சூழ்நிலைக்காக ஜெபிக்கும்படியாக ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் செய்கிறாரு. அப்போ வேண்டுதல் செய்யும்போது அவருக்கு முழு மனதான விசுவாசம் இருக்கிறதான்னு சொல்ல பார்க்கும்போது முழு மனதான விசுவாசம் இல்லை. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் நீங்குவதற்காக
நீங்க என்ன பண்ணுங்க, நீங்குவதற்காக நீங்க எனக்கு உத்தரவு கொடுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அவன் வேண்டுதல் செய்தான். ஒருவேளை இன்னைக்கு நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு அவிசுவாசம், ஒரு சந்தேகம் இருக்கும் என்று சொன்னால், அதையும் நாம் ஜெபத்தின் மூலமாக கர்த்தருடைய கருத்திலே ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் அதிலும் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். பாஸ்டர் சொன்னாங்க, அந்த கானானிய ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை பற்றி பேசும்போது ஆண்டவரை பிரமித்து போய் சொல்றாரு. பாத்தீங்களா, ஒரு வார்த்தை சொன்னாரு, இஸ்ரவேலிலே இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் என்ன செய்யல, பார்த்ததே இல்லை. அப்ப முழுசா விசுவாசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, விசுவாசத்துல சந்தேகத்தோடு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவருடைய கிரியை யாருக்கு என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, இயேசுவை முழுவதுமாக விசுவாசிக்கிறவர்களுக்கே ஆண்டவருடைய நன்மை அவர்களை சார்ந்திருக்கிறதாக இருக்கிறது. எனவே அம்மையார் அதை குறித்து சொல்லியிருக்கிறாங்க, அந்த ஃபெய்த் அண்ட் ஒர்க்ஸ் என்ற புத்தகத்துல, சந்தேகத்தை உள்ளத்தில் வைத்துக் கொள்ளாதீர்கள், விசுவாசத்தை வளர்க்கும் எண்ணங்களை போஷிக்க வேண்டும். எனவே ஒருவேளை இன்னைக்கு சந்தேகம் இருக்குன்னு சொன்னா அதை நம்ம வச்சுக்கிடக்கூடாது. விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. செய்யறதுக்கு ரெண்டே வழிதான். ஆண்டவரிடத்துல நம்ம வேண்டுதல் செய்வோம், ஆண்டவருடைய வார்த்தையிலே நமக்கு தரித்திருப்போம். தெய்வம் நிச்சயமாக நம்மை பலப்பட செய்வார். சந்தேகத்திலிருந்து விசுவாசத்தில் நாம் பரிபூர்ணம் அடைவோம். நல்ல ஒரு விளக்கம் பாஸ்டர். ஜோஷ்வா, நீங்க பார்க்கும்போது இந்த விசுவாசம் சில நேரத்தில் ஒரு மாதிரி ஒரு உணர்ச்சியின் மூலமாக வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அது சரியா, இல்லை தேவனை நம்புவதன் மூலமாகத்தான் வருகிறதா? நிறைய நேரத்தில் என்னுடைய மனசுக்கு சரியா படலை, இது ஒரு ஃபீலிங் என்ற மாதிரி போவாங்க. பட் ஃபெய்த் இஸ் நாட் அ ஃபீலிங். கரெக்ட். அதுதான் வந்துட்டு இந்த பாடம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்லுவார், எங்கே சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அவங்களால வந்துட்டு ஒரு பேய் பிடித்திருந்த நபரை குணப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. பாஸ்டர் அவங்க சொன்ன அதனுடைய தொடர்ச்சி தான். அவர்களுடைய செயல்தான் அந்த பேய் பிடித்திருந்த சகோதரருடைய தகப்பனுக்கு அவிசுவாசத்திற்கான காரணம். இவங்களே ஒன்றும் பண்ண முடியல, ஆண்டவரால் பண்ண முடியுமா? இப்போ கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவர் உங்களால் முடிஞ்சா ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அதன் பிறகு ஆண்டவர் பேசும்போது அவருக்கு தெரியும், நான் அவிசுவாசத்தில் இருக்கிறேன், எனவே என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும்னு. அப்போ அந்த இடத்துல அவர் ஃபீலிங்க்கு இடம் கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னால், விசுவாசம் வந்துட்டு அங்கே இல்லாமல் போகிறது. நம்ம அதுக்கு அடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்லும்போது, கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் சொன்னால் இந்த மலை பெயர்ந்து போகும்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நிறைய நேரத்தில் நினைப்பாங்க, கடுகு விதை சின்னது தானே அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த கடுகு விதை இந்த பாடத்தில் நமக்கு எப்படி நம்ம படிக்கிறோம்னு சொன்னால், அது ஒரு சிறிய விதை. ஆனால் அதை குறித்து ஒரு ஓமையில் ஆண்டவர் சொல்லியிருக்கும்போது, மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 32வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அது சகல விதைகளிலும் சிறிதாக இருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்கதாக மரமாகும் என்றார். அப்போ அது வளரக்கூடிய ஒரு விசுவாசம். நன்மையோ தீமையோ, பதில் கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஆண்டவரோடு இருக்கக்கூடிய இந்த உறவில் என்னுடைய விசுவாசமானது கடுகு விதை அளவு என்று சொல்லும்போது அது சிறியதாக துவங்கினாலும் அது ஃபீலிங்கை பொறுத்து. இன்னைக்கு நல்லது நடக்குது, அந்த ஃபீலிங்னால என் விசுவாசம் அதிகரிக்குது, அப்படி கிடையாது. அது தினந்தோறும் வளரக்கூடிய ஒரு அனுபவமாக அந்த கடுகு விதை அது வளர்ந்து ஒரு பெரிய மரமாகும் போது பலவிதமான பறவைகளும் பூண்டுகளும் இருக்கக்கூடிய ஒரு மரமாக அது மாறுவதைப் போல என்னுடைய வாழ்க்கையும் பயனுள்ளதாக மாறும். எனவே அதை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். இந்த ஃபீலிங் அடிப்படையில் என்னுடைய விசுவாசம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு சரியல்ல. நன்றி பாஸ்டர். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய வாலிபர்கள் மத்தியிலும் இருக்குது. ரொம்ப வருஷமா நான் சபைக்கு வந்துட்டு இருக்கேன்னு சொல்ற பெரியவர்களிட்டும் இப்படிப்பட்ட காரியம் இருக்கிறது. உணர்ச்சியின் மூலமாக விசுவாசம் இருக்கக்கூடாது என்ற பதிவை நீங்க சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் ஜோயில் அடுத்து நகர்ந்து போவோம். நாம் தேவனை உணரவில்லை, நம்பவே இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஏன் விசுவாசத்தை பயன்படுத்த நான் வேணும்? தேவனை உணரவில்லை என்றாலும் விசுவாசத்தை நாம் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் ரோமர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த உலகத்திலே நாம் பிழைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாசம் நமக்கு அவசியமானதாக இருக்கிறது. அந்த மார்க் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பாஸ்டர் சொன்ன கருத்தோடு நம்ம ஒப்பிட்டு நாம் பார்க்கும்போது, அந்த தகப்பன், அந்த பிள்ளையினுடைய தகப்பன் அவன் வேண்டுகிற விதத்தை நாம் பார்க்கணும். பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர்கிட்ட அவர் வேண்டுறாரு, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசத்துக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. சரியா? அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நம்ம உணரலை, ஆனாலும் எனக்கு ஒரு உணர்ச்சியை தாருங்க, ஒரு புதிய துவக்கத்தை தாருங்க என்று சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம வேண்டுதல் வைக்கும்போது, நாம் உணர்ச்சி இல்லாதவர்களாக இருந்தாலும் விசுவாசத்தின் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், தேவனை நாம் பிரியப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த விசுவாசத்தின் மூலமாக தேவன் நமக்கு தொலைவில் அல்ல, மிகவும் சமீபத்தில் நமக்கு இருக்கிறவராக இருக்கிறார். அந்த விசுவாசத்தை நாம் அதிகமாக பயன்படுத்துகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். நல்ல ஒரு பதிவு பாஸ்டர். இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா, அருகில் இருக்கும் பொழுது நாம் தேவனை தேட வேண்டும் என்று நம்ம கடந்த பாடங்களை நம்ம படிக்கிறோம். அப்போ விசுவாசத்தை சரியான விதத்தில் நம்ம பயன்படுத்த வேண்டியது நம்மளுடைய கருத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொட்டேஷன் எழுதுறாங்க. Faith is ours to exercise.
பட் ஜாய்ஃபுல் ஃபீலிங் அண்ட் த பிளெஸிங்ஸ் ஆர் காட்ஸ் டு கிவ். அப்போ விசுவாசம் அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்த வேண்டியது. அந்த ஃபீலிங், அந்த நன்மையான மகிழ்ச்சியான காரியங்கள், அதெல்லாம் தேவனுடைய ஈவு என்று அவங்க எழுதுறாங்க. ஏர்லி ரைட்டிங்ஸ் பேஜ் 72வது பக்கத்தில் அவங்க எழுதியிருக்கிறாங்க. நல்ல ஒரு பதிவு பாஸ்டர். தொடர்ந்து நம்ம படிப்போம். ஒரு சிறிய இடைவெளி பிற்பாடு நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நம் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். நேயர்களே, வாங்க நிகழ்ச்சிக்கு நாம் செல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கிறோம். இப்போது ப்ராக்டிக்கலாக என்கிட்ட நிறைய பேர் கேட்குற கேள்வி, எனக்குமே அந்த கேள்வி வந்திருக்கு. நான் சிறிய பருவத்தில் இருக்கும்போது கடவுளை நானும் பார்க்கல, ஆண்டவரை கிறிஸ்துவை நான் பார்க்கல, ஆனாலும் அவருடைய வாக்குத்தத்தத்தை அல்லது பைபிள் வசனத்தை நான் எப்படி நம்புறது? இந்த பாடத்தினுடைய துவக்கத்தில் சொன்ன அந்த மனப்பாட வசனத்தை மீண்டும் ஒரு முறை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். நம்முடைய விசுவாசம் அப்படின்றது இதை பார்த்து தான், இதை உணர்ந்து தான் அப்படின்ட்டு இல்லை. பாஸ்ட் அவன் சொல்லும்போது ஒரு பிளைண்ட் ஃபெய்த்தை ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கல. நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறாரு. வரலாறு நெடுகிலும் நடந்த சம்பவங்களை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த நாள் வரையில் நம்முடைய வாழ்க்கையே ஒரு சாட்சி. கண்டிப்பா இந்த ஆண்டவர் உண்மையுள்ளவர் என்பதற்கு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஒரு சாட்சி. நம்ம ஆவிக்குரிய விஷயங்களை ஆவிக்குரிய விதத்தில் நிதானித்து பார்த்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவருக்கான ஒரு பர்சனல் விட்னஸ் அப்படின்றத நம்ம நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். இரண்டாவதாக மீண்டும் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது. அப்போ நம்ம வரப்போகிற காரியத்தை நம்புறோம். என்ன நம்புறோம்னு சொன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவரை நாம் சீக்கிரத்தில் தரிசிக்க இருக்கிறோம். அவர் இருக்கிற விதமாகவே நாம் தரிசிக்க இருக்கிறோம். அவருடைய பரிசுத்த தன்மையில நம்ம தரிசிக்க இருக்கிறோம். எனவே அவரை நிச்சயமா பார்க்க முடியும். இன்னும் முக்கியமா இந்த காணக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் பார்க்கும்போது, அதே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம், விசுவாசத்தினாலே நம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அப்ப இந்த கண்களால் பார்க்கக்கூடிய காரியங்களை பார்க்கும்போது ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டது. எனவே காணாத ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன். பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இயற்கையிலிருந்தும் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை இதன் மூலமாக நான் விசுவாசிக்க முடியும். ஆனால் இதை பார்க்காமையே விசுவாசிக்கிற காரியத்துக்காகத்தான் ஆண்டவர் நடந்த சம்பவங்களை நம்முடைய வாழ்க்கைக்கான அந்த பர்சனல் விட்னஸ், நம்மளுடைய வாழ்க்கையும் அவர் எடுத்து பார்க்க சொல்றாரு. 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவனோடு உள்ள உறவுல வளரணும் அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம படிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். நம்ம தேவனிடத்துல சேரணும்னு நினைக்கிறோம், அவரை விசுவாசிக்கிறேன்னு நினைக்கிறோம். அவர் இருக்கிறாரான்னு யோசிச்சா எல்லாமே போயிருமே. ஃபவுண்டேஷனே போடாம ஒரு பில்டிங்கை மேலே வரைக்கும் கட்டின மாதிரி ஆயிரும். எனவே தான் இந்த பாடம் ரொம்ப அவசியமான முக்கியமான பாடம். ஆண்டவரை நாம் விசுவாசிக்க வேண்டும், அதுதான் அவருக்கு பிரியமா இருப்பது. நல்ல ஒரு பதில். பில்டிங் உருவாகணும் அப்படின்னா கண்டிப்பாக பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுதான் ஒரு கிறிஸ்தவத்தினோட ஒரு அடித்தளம், விசுவாசம் என்று பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஜோயல், இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், நான் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும்னு வைங்களேன், எனக்கு விசுவாசம் அவசியம் அப்படின்றாங்க. எந்த விதத்தில் அது சாத்தியம்? முற்பிதாக்களினுடைய அனுபவத்திலிருந்து நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். மோசே, ஆபிரகாம் மற்றும் யோபினுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது அவர்கள் எல்லாம் விசுவாசத்தில் பூரணர்களாக இருந்தாங்க, தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தவர்களாக இருந்தாங்க. வேதம் சொல்லிட்டது எபிரேயர் 11:6 நாம் பார்க்கும்போது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி நம் பரிசுத்த வேதத்தை நாம் வாசிக்கணும். இப்படி இருக்கையில் இன்றைக்கு நம்மளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்குது? பாஸ்டர் கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. நம்முடைய விசுவாசம் ஒரு கடுகு விதை அளவுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி, இருந்தால் போதும், நம்ம பெரிய சவால்களையும் நம்ம ஊடுருவி வரலாம், ஜெயித்து வரலாம் என்று சொல்லி ஒரு கருத்தை நமக்கு பதிவிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதுக்கான விளக்கமாக நம்ம பார்க்கும்போது, அதை இந்த பக்கம் நம்ம பார்ப்போமே, கடுகுல அவிசுவாசம் இருந்தால் கூட நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஒரு சின்ன காரியத்தை கூட நம்மளால அசைத்து வைக்க முடியாது. சரியா? கடுகளவு விசுவாசம் இருந்தால் ஒரு பெரிய மலை பருவத்தை கூட அசைக்கலாம்னு சொன்னோம்னா, கடுகளவு அவிசுவாசம் இருக்கிற பட்சத்தில் நம்மளால ஒன்றுமே செய்யாத நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுவோம். அப்போ அப்படிப்பட்ட நிலைமையிலே நம்ம இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சத்திய வெளிச்சத்தை நாம் பார்க்கும்போது, இந்த விசுவாசம் நமக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த மார்க்கின் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம அந்த அனுபவத்தை நம்ம பார்த்தோம். அந்த குழந்தை சுகம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு விசுவாசம் அவசியமானதாக இருக்கிறது. சரி, இந்த விசுவாசத்தை நம்ம என்ன செய்யணும், எப்படி நம்ம பெற முடியும்னு சொல்லலாம் பார்க்கும்போது, தேவனை நாடி நாம் விசுவாசித்து அந்த விசுவாசத்தை நாம் வளர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த விசுவாசம், இந்த க்ரோயிங் இன் ஃபெய்த்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, விசுவாசம் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைகிறதாக இருக்க வேண்டும். அந்த அப்படிப்பட்ட விசுவாசம் தான் இந்த உலகத்திலே நமக்கான ஜெயத்தை பெற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது. நல்ல ஒரு பதில் பாஸ்டர். ஃபர்ஸ்ட் அப்போ பார்க்கும்போது இன்னைக்கு இந்த விசுவாசம் என்னை பற்றி அல்லது இதற்கு நமக்கு முன்பதாக வாழ்ந்த மனிதர்களுடைய விசுவாசத்தை பார்க்குறோம். கிறிஸ்துவின் விசுவாசம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல, அது என்ன?
வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அதை குறித்து வாசிக்கும் பொழுது மீதமான திருச்சபைக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான சத்தியம் அடங்கிய முத்துவது இருக்குது. அது முடிவடையக்கூடிய வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதில் தேவனுடைய கற்பனைகளையும் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதில் விளங்கும் என்று சொல்லி இருக்கும். அப்போ அதில் நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னால், இந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசம், அதில் 2 கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது நம்முடைய மீதமான திருச்சபையினுடைய அடிப்படை கோட்பாடாக 1890களுக்கு பிறகு இந்த திருச்சபையினுடைய மையமாக இயேசு கிறிஸ்து மேல் உள்ள விசுவாசம் தான், விசுவாசத்தினால் தான் ரட்சிப்பு, ரைச்சஸ்னஸ் பை ஃபெய்த் என்கிற கருத்து, ஆழமான சத்தியம் நமக்கு கொடுக்கப்பட்டது. அது ஒன்று. இரண்டாவது, இயேசு கிறிஸ்து என்ன விசுவாசத்தை உடையவராக இருந்தாலோ அதே விசுவாசத்தை நாம் உடையவராக இருக்க வேண்டும் என்பதையும் அந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. கண்டிப்பாக பாஸ்டர், நல்ல ஒரு இது. இறுதியாக நம்ம பார்க்குறது என்னென்னா, ரொம்ப கடினமான நேரத்துலையும் ஒரு பேட் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த நேரத்தில் இயேசுவின் விசுவாசம் எப்படி எனக்கு வெளிப்படும்? இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டுக்காக இயேசுவினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம், அந்த அதிகாரத்தினுடைய மைய பகுதியிலே நாம் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவானவர் கடந்து வந்த கெத்செமனே தோட்டத்தின் அனுபவத்தை குறித்து நமக்கு பேசுகிறது. அதில் 39ஆம் வசனத்தை பார்க்கும்போது வேதம் சொல்லியிருக்கிறது பாருங்க. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானாலும் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று வேண்டினார் என்று சொல்லாம் பார்க்கிறோம். இதில் என்ன நமக்கு வெளிப்படுகிறதுன்னு சொன்னால் பார்க்கும்போது, கடினமான நேரத்தில் நாம் பிதாவின் சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் பரலோகத்தின் தேவன் நிச்சயமாக நமக்காக அவர் இறங்குகிறவராக இருக்கிறார். கடுமையான சோதனைகளில் கூட இயேசு பிதாவின் மீது முழு நம்பிக்கையோடு தன்னை ஒப்பு கொடுத்தார். பாவத்திற்காக மரித்த அவர் பாவத்தை ஜெயித்தவராக உயிர் தெழுந்தார். ஒருவேளை இந்த உலகத்தில் நம்மளும் அப்படிப்பட்ட ஒரு போராட்டமான நிலைமையிலே, ஒரு நிர்பந்தமான நிலைமையில் நாம் இருக்கும்போது பிதாவின் சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் நாமும் அதை பிதாவினிடத்திலிருந்து வெற்றியாக அதை கடந்து வர முடியும் என்பதை நான் நம்புகிறேன். நல்ல ஒரு இது பாஸ்டர். இப்போது இதில் நான் இந்த பாடத்தில் நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எலிசபெத் அம்மையார் சொல்லுவாங்க, டிசைர் ஆஃப் ஏஜஸ் புத்தகத்தில் வாசிக்கும்போது, கடுமையான சோதனைகள் கூட இயேசு தந்தையின் மீது முழு நம்பிக்கையுடன் தன்னை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு பண்ணி பார்க்குறோம். அப்போ தந்தைன்னு சொல்லும்போது பிதாவை நம்ம பார்க்குறோம் இல்லையா? இன்றைக்கு நம்மளும் கடுமையான சூழ்நிலை வந்தாலும் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு வெற்றி உண்டு என்று பார்க்கிறோம். நல்ல ஒரு விளக்கத்தை, இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தீங்க. இந்த நிகழ்ச்சியின் சார்பாக உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேர்களே, ரொம்ப அழகான ஒரு பாடத்தை கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு இந்த பாடத்தின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எந்த சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்போம். விசுவாசத்தை நீங்கள் காத்து கொண்டு தேவனை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாக பலப்படுத்துவாராக. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திக்கும் வரைக்கும் கர்த்தருடைய கிருபை உங்களை விட்டு நீங்காதிருப்பதாக. ஆமென்.